அந்த நிகிதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு, தெய்வத்தோட ஸ்டூடெண்ட்டு. அவரை வச்சு தான் என்னது எங்களுக்கு பழக்கம். நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு 5-6 வருஷம் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டோன்னே என்ன செஞ்சிடறோம், அவங்க சொன்ன உடனே சரி நம்மளை மீறி போயிட மாட்டாங்க, நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், காசை ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்கள் தாத்தாவை பார்த்துருப்பீங்க, ராஜாங்கம். அவருக்கு 85 வயசு. அவர் பால் வியாபாரம் சைக்கிள்லேயே தான் பார்த்தார். கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சார், அந்த 8 லட்ச ரூபாயுமே சேர்த்து என்ன செஞ்சார், வாங்கிட்டு போனார். நானும் பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎட் முடிச்சிருக்கேன். எனக்கும் விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 8 லட்ச ரூபா என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 16 லட்ச ரூபா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம். 100 ரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்தோம். அந்த 100 ரூபா நோட்டை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. 500 ரூபா மாற்றி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன் சொல்கிற வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்கிறார். அவராக கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்க, திருநகருக்கு வாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அவரை கான்டாக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசெல்லாம் தர முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அஸ்ராகாருக்கு வந்துட்டு அன்றைக்கி எஸ்பியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நேரடியாக போய் நாங்கள் என்ன செய்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்களும் தான் கூட போயிட்டு பட் என்ன செய்ய முடியல, ஒன்றுமே அவங்கள பண்ண முடியலை. அப்படியே அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க. நாங்கள் கொடுத்துப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பரிதாப நிலைமை இருக்கிறோம் சார்.